எங்க அப்பா வந்து சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துட்டாரு, டிராக்டர்ல அடிபட்டு இறந்துட்டாரு. உடனே எங்க அம்மா வந்து எங்க அம்மா பிறந்த ஊருக்கே என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். கூட்டின்னு வந்துட்டு அங்க வந்து என்னோட ஒரு 15 வருஷம் பெரிய ஆளை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் செய்யறேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா இறந்த காசை வாங்கி அவருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே தப்பான உறவுகளா இருந்துட்டாங்க. தப்பா இருந்து அவங்களுக்கு குழந்தை 2 பிறந்துருச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதையும் மீறிட்டு வந்து அவங்க கிட்ட பேசவும் செய்யவும் இருக்கும். நான் போய் கேட்பேன், இந்த மாதிரி ஏமா தப்பா இருக்கிற, அப்பா இல்லாதனால நீ என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி நானும் எங்க அண்ணனும் கேட்டோம். நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. எங்க அண்ணனும் சரி என்னும் சரி 2 பேரும் எங்க அம்மா வந்து அடிச்சு மிரட்டி வச்சுட்டாங்க. எங்க அண்ணா அந்த பயத்தினாலே எங்க அண்ணன் கோயம்புத்தூருக்கு போயிட்டான். என் கண் எதிரிலே வந்து எங்க அம்மா அதாவது ட்ரெஸ் இல்லாம எங்க வீட்டுக்காரர் ட்ரெஸ் இல்லாம 2 பேரும் என் கண் எதிரிலே சின்ன வயசுல இருந்து அப்படி இருந்து குழந்தை பிறந்தது. அதுக்கு பின்னாடி குழந்தை பிறந்துட்டு 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் எங்க அம்மா மாசமா நின்னுட்டாங்க. நின்னுட்டு மறுபடியும் ஒரு பையன் பிறந்தது. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? எனக்கு 13 வயசு, நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேன். பெரிய மனுஷன் ஆனதுக்கு அப்புறம் 13 வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. எனக்கு விருப்பம் இல்லாம. சார் இவனை என்ன பண்ண சார்? உங்க அம்மா தொடர்பு இருந்த அவர்கிட்டயே அவரையே உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க மேடம். சேகர்னு இப்ப சொன்னீங்க. அவங்கதாங்க மேடம். அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அவருக்கு தாங்க மேடம் 2 பேருக்கு தொடர்பாய் 2 குழந்தை பிறந்ததுன்னு தெரிஞ்சும் முதல் குழந்தை எங்க? முதல் குழந்தைய வந்து யாருக்கா தத்து கொடுத்துட்டாங்க மேடம். ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தைய என்ன எழவியாது. செகண்ட் பிறந்த குழந்தைய வந்து அனாத ஆசிரமத்துல அதாவது தருமபுரி ஜிஹெச்லயே போட்டுட்டாங்க. இவருக்கு இதான் வேலை. கடைசி வரையும் அவங்களும் சரி எங்க அம்மாவும் சரி எங்க வீட்டுக்காரும் சரி 2 பேரும் அவங்க தற்காப்பு கடைசி வரையும் சேர்ந்து இருக்குன்றதுக்காக என்ன வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த கல்யாணம் எனக்கு பண்ணின்னு வந்துட்டு நான் உடனே நீ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தாலி மெட்டியெல்லாம் கலட்டி போட்டுட்டு கூடமே என்ன இதுக்கு மேல உனக்கு தாலி கட்டியாச்சு, இனிமே உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு என் கண் எதிரிலே 2 பேரும் ட்ரெஸ் எல்லாம மறுபடியும் முதல்ல இருந்தா என்னை கல்யாணம் பண்ணி வந்த நாளே 2 பேரும் தப்பான உறவுகளா இருந்து நான் அதை பார்த்துட்டு எத்தனை தடவடா அதுக்கு பேசாம நீங்க கடைசி வரை இப்படியே இருந்துட்டு கூட என்ன வேற யாருக்காச்சும் ஒரு ஏழைக்கே யாருக்காச்சும் பிடிச்சிருக்கோ பிடிக்கல எனக்கு தான் அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம். கரெக்ட் தானே? நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் எனக்கு 13 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு போனவள என்னை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து என்னை நிறைய அடிச்சுட்டாங்க எங்க அம்மாவும் அவனும். என்ன பழக்கம் அது? ஒரு 6 மாசம் வரையும் நான் அவங்க கிட்ட பேசல செய்யலைங்க மேடம். அதுக்கப்புறம் தான் மருந்தெல்லாம் செஞ்சுட்டு வந்து எங்கிட்ட கொடுத்து நான் மாசமா நின்னுட்டேன். மாசமா நின்றுட்டு திரும்பியும் நான் மாசமா நின்றுட்டு இருக்கேன்னு தெரிஞ்சும் எங்க அம்மாவும் சரி அவனும் சரி என் கூட யாருமே இல்லைங்க மேடம். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. அதாவது எங்க அண்ணன் வேலை செஞ்ச இடத்துக்கு போனேன். ஆனா அப்ப எங்க அண்ணன் இல்லாதனால நம்ம எங்கேயாச்சும் போய் செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேடம் வந்தேன். வந்துட்டு அதையும் மீறிட்டு இங்க வந்து இருக்கும் வேலை செய்யும் போது என்ன பண்ணிட்டேன், போன் பண்ணி எங்க மாமா ஒருத்தர் வந்து இருந்தாங்க. அதை அவனாதான் கூட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு நீட்டு கம்பில அப்படியே எடுத்து பலர்னு முதுகு மேல அடிச்சு காலுக்கு இலவு அடிச்சுங்க மேடம். இப்ப இவங்க புருஷன் வந்து நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நானு. அவர் யாரு? அது எங்க அண்ணன் முட்டு பையன் தான் அசலு. ஆனா கொஞ்சம் சொந்தமெல்லாம் இல்லையா. ஓ அப்படியா விஷயம். அவர் எங்க சந்திச்சீங்க நீங்க? அவரு வந்து எங்க ஊர்லயே தான் இருந்தது. எங்க வீட்டு பக்கத்துலயே தான் அவங்களுங்கிறாங்க. சரி சரி தகுப்பு இல்லாத பொண்ணுக்கு நான் இவ என்னைக்கு இருந்தாலும் கொம்பரி ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரா? அப்படின்னு அவரு சொன்னாரு. அவருக்கு என்ன வயசு? அப்பயே ஒரு 20-25 வயசு இருக்கும். உங்க பொண்ணுக்கு அப்ப? எங்க பொண்ணுக்கு வந்து அப்போ வந்து 6 வயசு 7 வயசு இருக்கும். எனக்கு இது சரியா பண்ணல. எத்தனை வயசுல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? 13-14 இருக்குங்க. 16-17 சொன்னீங்க. எத்தனை வயசுல உங்களுக்கு? 13 வயசுல கல்யாணம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சட்டப்படி அது கரெக்டா? இல்லைங்க சட்டப்படி எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் உங்க பொண்ண? 18 வயசுல தான். ஏம்மா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீங்க? எனக்கு அவரை பிடிக்கலைங்க. ஏன் பிடிக்கல? எங்க அம்மாவும் அவரும் சேர்ந்து இருந்ததுனால எனக்கு சுத்தமா பிடிக்கலைங்க மேடம். என்னடி இது? ஆனா என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல, உங்க அம்மாக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்து அது நீங்க பாத்திருக்கீங்க உங்க வீட்டுல.
நிஜமாதான் சொல்றியா? அதனால குழந்தையும் கூட பிறந்ததுனால தாங்க மேடம் நான் வந்து இவங்களுக்கு யாருக்கு குழந்தை பிறந்திருக்கு? எங்க அம்மாவுக்கும் குழந்தை பிறந்ததுனால தான் நான் வேணான்னு சொல்லிட்டு கர்மா என்ன இப்படி நாருது? இவங்களுக்கும் ஷேகருக்கும் பிறந்த குழந்தைங்க தான் அந்த 2 பசங்க. ஒன்னு ஆசிரமத்துல விட்டாங்க, ஒருத்தர தத்து கொடுத்தாங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஆமாங்க மேடம். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. சொல்றீங்க, ஒரு நிமிஷம், என்ன சொல்ல வர்றீங்க? தப்புதான். நாங்க உங்களுக்கும் ஷேகருக்கும் தொடர்பு இருந்துச்சு? இருந்து அது மாதிரி இருந்தது தப்புதான் மேடம். அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். அவருக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருந்துச்சு. அதுல 2 பசங்க பிறந்திருக்கு. 2 பசங்களை நீங்க தத்து கொடுத்திருக்கீங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. அதுக்கப்புறம் உங்க பொண்ண அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. ஏன் உங்க கூட வாழ்ந்தவர் எப்படி உங்க பொண்ணு கூட சந்தோஷமா வாழ முடியும்? ஏம்மா, தாய் தானே நீங்க, இந்த பொண்ணோட அம்மா தானே நீங்க. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு? புருஷனை இறந்து 2 பசங்க உங்களுக்கு இருக்காங்க. அதுக்கு பிறகு இவர் கூட தொடர்பு வச்சு அதுல 2 பசங்க நீங்க பெற்றிருக்கீங்க. அந்த பசங்களை நீங்க அனாதை ஆசிரமத்தை விட்டுட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் 13 வயசு உங்க பொண்ண அவரையே கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. நீங்க 2 பேரும் அதே வீட்டுல வாழ்வீங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? நீங்க உங்க பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சது அவர் கூட நீங்க அவர் கூட வாழணுங்கிறதுக்காகவா, இல்ல உங்க பொண்ணு அந்த அவர் கூட வாழணும்? அப்படியெல்லாம் நான் நினைக்கலங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அப்புறம் ஏன் கல்யாணம் ஆன பிறகு நீங்க அவங்க கூட வாழ்ந்திருந்தீங்க? அதோட முடிஞ்சிருச்சு. போய் சொல்லாதீங்கம்மா. உண்மையிலேங்க உண்மை என்னதுன்னு கரெக்டா சொல்லுங்கம்மா. பயங்கரமான கல்லூரி மங்க புரியும்படியா கேப்டா பேசுங்க. இந்த பொண்ணு கல்யாணம் ஆன பிறகு நீங்க அவர் கூட இருந்தீங்களா இல்லையா? ஒரு ட்ரிப் அவரா கூட இருந்தீங்களா இல்லையா? அதுக்கு மட்டும் என் கேள்விக்கு மட்டும் இருந்தாங்க மேடம். விளங்கும்டா. வாழ்க்கையில போராடணும்னு சொல்லிதான் உங்க மாமனார் மாமியார் வீடை விட்டு இங்க வந்திருக்கீங்க உங்க பசங்களுக்காக. நீங்க இங்க வந்து செஞ்சது என்ன தப்புதாங்க மேடம். என்ன விளையாடுறியா நீ? எல்லாம் தப்பு செஞ்சுட்டு தப்புன்னு சொன்னா என்னம்மா அது? தப்புதாங்க மேடம். நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உங்களுக்கு சேகர் கூட வாழணும்னா நீங்க சந்தோஷமா வாழுங்க. எதுக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் பண்றீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்களுக்கும் உங்க அத்தைக்கும் என்ன தொடர்பு? தொடர்புனா மேடம், அது தற்செயலா வந்து மேடம் அந்த வாலிப வயசுல தெரியாது மேடம், பண்ணிட்டு மேடம். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. அந்த வாலிப வயசுனா என்ன வயசு? அது படிக்கிற வயசுல மேடம், அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அது படிக்கிற வயசுல மேடம் தெரியாம அது முடிஞ்சது, அது பண்ணிட்டேன் மேடம். பைத்தியக்கார பையிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. உங்களுக்கும் உங்க அத்தைக்கும் எத்தனை குழந்தை பிறந்துச்சு? 2 குழந்தை. 2 பேரா மாமி? எதுக்காக நீங்க காசு கொடுத்தீங்க? காசு கொடுத்து படிக்க வச்சு சரி ஏதோ பொண்ணை கொடுத்துட்டா நல்லா வச்சிருப்பாங்கன்றதுக்கோசரம் தான் அந்த மாதிரி பண்ணுங்க மேடம். தமாசு தமாசு. அது மட்டும் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஆனா தொடர்பு 2 குழந்தை, அதுக்கப்புறம் உங்க பொண்ணு அவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. தப்புதான் மேடம். அது மட்டும் இல்ல, 2 பசங்களை பெத்து தொட்டில வேற கொண்டு போட்டுட்டு வந்திருக்கீங்க. அடங்கொக்காலவனே, நீங்க என்ன காரணம் சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. 2 பேரும் தப்பு செஞ்சுட்டீங்க. தப்பு செஞ்ச பிறகு இந்த பொண்ணோட வாழ்க்கையை எதுக்காக நீங்க கடுத்தீங்க? காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. நிச்சயமா நீங்க 2 பேரும் இந்த பொண்ணு நீங்க டார்ச்சர் பண்ணிருக்கீங்கல்ல, கொடுமைப்படுத்தி இருக்கீங்க. அதுக்கு நீங்க 2 பேரும் பதில் சொல்லியே ஆகணும். பேசாதீங்க, சொல்லுங்க. பாருங்கம்மா, சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுக்க போறீங்க. கேஸ் நீங்க போட போறீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? இவங்க 2 பேருக்கும் தண்டனை கிடைக்கணும். நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கிடைக்கும். ஆனா நீங்க தைரியமா இந்த போராட்டத்துல இறங்குங்க. சரிங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவையோ, என்ன உதவி தேவையோ, அதை எங்க டீம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும். நாங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். என்ன ரங்கா ஜோக்காட்டீங்களா எல்லாரும்? வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா?